ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சார் தான். இந்த படத்துக்கான பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 18 கோடியாம். ஆனால் ஒரு 32 கோடின்னு வந்து ப்ரெஸ் மீடியேட் வந்து பொய் சொல்லியிருப்பார். ஏன் வந்து பொய் சொன்னாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பட்ஜெட் படம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பார்ப்பாங்க, ஈஸியாக விளம்பரம் பண்ணிடலான்னு வந்து பொய் சொல்லியிருப்பார். அவர் சொன்ன பொய்யே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்து அமைஞ்சிருச்சு. அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருப்பாரு. ஆயிரத்தில் ஒருவன் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 18 கோடி தான், நான் தான் 32 கோடின்னு பொய் சொல்லிட்டேன், இனிமேல் எந்த படத்துக்குமே நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ட்வீட் வந்து போட்டிருப்பாரு. ஆயிரத்தில் ஒருவன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வரவேற்கிறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க, ஸ்டோரி போடுறாங்க. ஆனால் அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை வந்து யாருமே வரவேற்கலன்றதான் ஒரு நெகட்டிவான உண்மை. ஆயிரத்தில் ஒருவன் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடென்டிட்டிஸ் வந்து இருக்குது. அதை பற்றி கிளியர் கட்டாக வீடியோ போடலாமா, மேக் பண்ணலாமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆயிரத்தில் ஒருவனை கொண்டாடலைனாலும் ஆயிரத்தில் ஒருவன் 2 கொண்டாடுறதுக்கு மக்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.